Hi friends, welcome to Chennai food. வெங்காயம் தக்காளி பூண்டு இது எதுவுமே சேர்க்காமல் செய்யக்கூடிய காஷ்மீரி ஆலோ கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்காக நான் 4 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேங்க. நீட்டு மிளகாய் தான் நான் எடுத்திருக்கேன். காம்பு எடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய விதைகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஹாட் வாட்டரில் நான் ஊற விட்டுருக்கேன். 15 நிமிஷம் இது ஹாட் வாட்டரில் ஊறணும். இது ஊறுறதுக்குள்ளே நம்ம மசாலா வறுத்துக்கலாம். மசாலா நம்ம ட்ரையாக தான் வறுக்க போகிறோம், எண்ணெய்லாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தனியாக எடுத்திருக்கேன், அது இதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு அதையும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம் அதையும் சேர்த்துடலாம். சின்னதாக ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 1 கிராம்பு அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். கலர் மாறணும்னு அவசியம் இல்லை, நல்லா வாசம் வந்தால் போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. பேனில் சேர்த்த பொருட்கள் எல்லாமே நல்லா வறுபட்டுடுச்சுங்க. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துட்டு இந்த சூட்லேயே லேசாக வறுத்துக்கலாம். ஸ்டார்டிங்லேயே சேர்த்தோம்னா கருகிடும், அதனால தான் நான் கடைசியில் சேர்க்குறேன். இப்போ இந்த பேனை கீழே இறக்கிடலாம். இந்த பொருட்கள்லாம் நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறமா நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். வறுத்த பொருட்கள் எல்லாமே ஆறிடுச்சுங்க. நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன், பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அரைச்ச மசாலா பொடியை நான் பவுலுக்கு மாற்றி விட்டுட்டேங்க. இந்த மாதிரி நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஊற வச்ச காஞ்ச மிளகாவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தனால அப்படியே சேர்த்துறேன். நீங்கள் அதிகமாக தண்ணி சேர்த்திங்கன்னா தண்ணியை குறைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்ச சில்லி பேஸ்ட்டு நான் மாற்றிட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் லிக்விடாக கூட அரைச்சிக்கலாம், ஆனால் ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைப்படணும். இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் 200 கிராம் அளவுக்கு பேபி பொட்டேட்டோ எடுத்திருக்கேங்க. நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். 90% வேக வச்சா போதும். ரொம்ப அழியிற மாதிரி, அதாவது ரொம்ப இழையிற அளவுக்கு வேக வைக்க வேண்டாம். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தோல் எல்லாத்தையும் உரித்து எடுத்துருங்க. இது குட்டி குட்டியாக இருக்கனால நான் அப்படியே முழுசாக சேர்த்துறேன். நீங்கள் சப்போஸ் சின்ன சின்ன உருளைக்கிழங்கு எடுத்திருந்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோர்க் ஸ்பூனை வச்சு அதை நல்லா குத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா சேருங்க. இதை இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் இதில் சேர்த்து விட்டுடலாம். நல்ல கோல்டன் கலராக வரணும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சேர்த்து விட்ட உருளைக்கிழங்கு எல்லாமே நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு மாற்றி விட்டுக்கோங்க. நான் எல்லாத்தையுமே பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இந்த கிரேவி செய்கிறதுக்காக நான் 200 ml அளவுக்கு தயிர் எடுத்துருக்கேங்க. அதை இந்த பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நல்லா விஸ்கு வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும், இல்லைன்னா திரி திரியாக இருக்கும். நான் விஸ்கு வச்சு கடைஞ்சி எடுத்துட்டேங்க. ஒரு நிமிஷம் கடைஞ்சாலே போதும், தயிர் நல்லாவே சாஃப்டாகிடும். இப்போ அரைச்ச இந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்து விட்டுக்கலாம். நம்ம ரெடி பண்ண இந்த பொடியும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. உங்களுக்கு பொடி அதிகமாக வேணும்னா கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எப்போல்லாம் இந்த கிரேவி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் செஞ்சுக்கலாம். இது ஒரு நார்த் இந்தியன் டிஷ்ஷுங்க, ஆனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவும் ஒரே மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் செஞ்சு சாப்பிடும்பொழுது நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ கிரேவியை நம்ம தாளிச்சுக்கலாம். கிரேவி ரெடி பண்ணுறதுக்காக நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் பேன் வச்சுருக்கேங்க. ஏற்கனவே உருளைக்கிழங்கு பொரிச்ச அந்த பேனை, அந்த எண்ணெயை தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதுலேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். மீதி எண்ணெயெல்லாம் நான் வெளியே எடுத்துட்டேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் அதை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு துருவின இஞ்சி, நீங்கள் கிரேட்டரில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். அதில் சேர்த்துறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அதையும் சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்ச இந்த தயிரை இதில் சேர்த்து விட்டுடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்தால் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ நம்ம சால்ட்டு சேர்த்துடலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்து விட்டுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். கிரேவி இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த சமயத்தில் நம்ம பொரிச்ச இந்த பேபி பொட்டேட்டோவை அதில் சேர்த்து விட்டுடலாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ நம்ம கிரேவியை மூடி போட்டு விட்டுடலாம். 2 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க.
மூடி போட்டு விட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது. இந்த கிரேவி கொஞ்சம் ஸ்பைசியாக தாங்க இருக்கும், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம், சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். அருமையாக இருக்கும். பொரிச்சு போட்ட உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா ஊறிடுச்சு, நல்லா கலர் மாறி இருக்குது பாருங்கள். இந்த கிரேவி நல்லாவே அதில் ஒட்டிகிட்டு இருக்குது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கிரேவி பண்ணால். எப்போ பாரு ஒரே மாதிரி இட்லி சாம்பார் சட்னி நம்ம சாப்பிட்டுட்ருக்காமல் இந்த மாதிரி நார்த் இந்தியன் டிஷ்ஷும் நம்ம கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்லாம். அவ்வளவுதாங்க, அருமையான காஷ்மீரி ஆலு கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் ஸ்பைசியாக தான் இருக்கும், ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சப்பாத்தி பூரி இட்லி தோசைக்கெல்லாம் கூட சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம், சாதத்துலேயும் சேர்த்து சாப்பிட்லாம். எப்பவும் ஒரே மாதிரி சாம்பார் சட்னி இந்த மாதிரி காரக்குழம்புன்னு ஒரே மாதிரி சாப்பிடாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாங்க. அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காஷ்மீரி ஆலு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. வெங்காயம் தக்காளி பூண்டு எதுவுமே இதில் சேர்க்க வேண்டாம். எல்லா சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம், சாதத்தில் சேர்த்தும் இதை சாப்பிட்லாம். அவ்வளவு அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. நமக்கு இன்னும் 2 சேனல் இருக்குங்க. அந்த சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.